வெண்ணிலவை பூவாய் வைப்பேனே வானவில். Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி சூப்பரான ஒரு பர்த்டே ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி நம்ம KINEMASTER எடிட்டர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எடிட் பண்றது. ஸோ அதான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் KINEMASTER எடிட்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய ரெட் கலர் கிரியேட் நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரேஷியோ செலக்ட் பண்ணுறதுக்கான பிளேஸ்க்கு வந்தாச்சு. இதில் 9:16. ஸோ இந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க. இதில் ஃபிட் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ஃபில்லுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய கிரியேட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட கேலரி ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்னென்ன இமேஜஸை பயன்படுத்தி ஸ்டேட்டஸ் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்டேட்டஸ் எவ்வளோ லென்த்துக்கு தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி இமேஜஸை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 செகண்ட்ஸ் கிட்ட வர மாதிரி இமேஜஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். எல்லா இமேஜஸும் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு விக்னெட் அப்படின்ற ஆப்ஷன் ஆன் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கிட்டு ரைட் சைட் வர ஆப்ஷனை கொஞ்சம் மேலே ஸ்க்ரோல் பண்ணி அதில் வரக்கூடிய விக்னெட் அப்படின்றத ஆன் பண்ணிக்கோங்க. சேம் இதே மாதிரி நம்ம எல்லா இமேஜுக்குமே இந்த விக்னெட் ஆப்ஷன் ஆன் பண்ண போகிறோம். இந்த விக்னெட் ஆப்ஷன் எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய இமேஜஸ் கொஞ்சம் கூட ஹைலைட்டடாக காட்டுறதுக்காக தான். அதனால கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு ஷேடோ இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக லேயரை கிளிக் பண்ணிக்கிட்டு மீடியா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த கலர் ஷேடோ இமேஜ் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களால் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். டவுன்லோட் பண்ண இமேஜை இந்த மாதிரி செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைட் வரக்கூடிய ஆப்ஷனில் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் அப்படின்ற ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது ஆஃப்ல இருக்க ரைட் சைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது ஸ்க்ரீன் ஃபுல்லா ஆட் ஆயிடும். நெக்ஸ்ட் மேல இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு அகைன் கொஞ்சமா மேல ஸ்க்ரோல் பண்ணுங்க. இதுல பிளெண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது ஓப்பன் பண்ணி அதுல உள்ள ஸ்க்ரீன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இமேஜ் நம்ம பர்த்டே ஸ்டேட்டஸோட பெர்ஃபெக்ட்டா ஆட் ஆயிடும். ஸோ ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த இமேஜோட லென்த்தை நம்ம பேக்ரவுண்ட் இமேஜோட லென்த்துக்கு ஈக்குவலா ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு டெம்ப்ளேட் வீடியோ ஆட் பண்ணணும். ஸோ அதுக்காக லேயரை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு டெம்ப்ளேட் வீடியோ டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ நான் அந்த டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ரைட் சைடு வரக்கூடிய ஆப்ஷனை கொஞ்சமா மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்க. இதுல ஸ்பிளிட் ஸ்கிரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இது ஆஃப்ல இருக்க ரைட் சைட் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துக்கோங்க. அகைன் கொஞ்சமா மேலே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா வரக்கூடிய பிளெண்டிங் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி சேம் அந்த ஸ்கிரீன் ஆன் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட டெம்ப்ளேட் வீடியோ இந்த ஸ்டேட்டஸ்ல ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட இமேஜ் வந்து கரெக்டா இந்த ஒரு இங்க் ஸ்பிளிஷ் எஃபெக்ட் வந்து எண்ட் ஆகிற இடத்துல நம்ம செட் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி மெதுவா ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் இந்த இடத்துல மூவ் பண்ணி பார்க்குறேன். இதோட நமக்கு ஃபர்ஸ்ட் இமேஜுக்கான ஸ்பேஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இருந்தாலும் கூட நம்மளோட செகண்ட் இமேஜும் அதில் வந்து சேர்ந்து வருது. ஸோ அதை வந்து நம்ம எப்படி ட்ரிம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இமேஜ் வந்து அதே டெம்ப்ளேட்டில் வருது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இமேஜை வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நமக்கு ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து தேவையில்லை. ஸோ அதுக்காக இந்த இடத்துல கரெக்டாக ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இந்த எக்ஸ்ட்ரா வரக்கூடிய இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு ரைட் சைடு வர ஆப்ஷனில் ட்ரீம்/ஸ்பிளிட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ட்ரீம் ரைட் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸஸாக இருக்கக்கூடிய இமேஜ் வந்து ஸ்பிளிட் ஆகிடும். இப்போ மூவ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா அந்த எஃபெக்ட்டுக்குள்ள அடுத்த இமேஜ் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சமா மூவ் பண்ணி பாக்குறப்ப அதுக்கும் அடுத்த இமேஜ் வந்து இந்த மாதிரி நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து தேவையில்லை. சேம் அதே மாதிரி அடுத்த இமேஜுக்கும் நம்ம அந்த ட்ரீம் ரைட் அப்படின்றத வந்து கொடுத்தாச்சு. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு இமேஜை நம்ம வந்து மூவ் பண்ணி பார்க்கணும். இது ரொம்பவே ஈஸியான ஒர்க் தான். நீங்க மெதுவா இந்த மாதிரி ட்ராக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த எஃபெக்ட் வந்து எண்ட் ஆகிறதுக்குள்ளேயே அடுத்த இமேஜ் வந்து நமக்கு வர்றது தெரியும். ஸோ அந்த டைம்ல நமக்கு அந்த எக்ஸஸ் இமேஜை வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த டெம்ப்ளேட் வீடியோவோட எக்ஸஸா இருக்கக்கூடிய இமேஜையும் நான் ட்ரிம் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபைனலா இந்த ஸ்டேட்டஸ் வீடியோக்கு நம்ம ஹாப்பி பர்த்டே அப்படின்ற டெக்ஸ்டும் சாங்கும் மட்டும் தான் ஆட் பண்ணணும். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக லேயரை கிளிக் பண்ணிக்கிட்டு மீடியா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஹாப்பி பர்த்டே அப்படின்ற டெக்ஸ்டுக்கான PNG ஃபைல் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் அந்த ஃபைல் வந்து இருக்கும். நீங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா விசிபிளா இந்த மாதிரி உங்க ஸ்டேட்டஸ்ல ஆட் ஆகிடும். ஸோ இது ஸ்டேட்டஸ்ல எந்த இடத்துல செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ செட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஸ்டேட்டஸ்ல பாட்டம் சைட்ல தான் செட் பண்ண போறேன். ஸோ ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ஷேடோ எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு இமேஜ் நம்ம வைக்கிறதுனால பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அதனால கரெக்டா இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிக்கிட்டு இந்த இமேஜோட லென்த்தை நம்ம பேக்ரவுண்ட் ஸ்டேட்டஸோட லென்த்துக்கு ஈக்குவலா ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கன்ஃபார்ம் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம ஸ்டேட்டஸ் ஃபுல்லாவே இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ண டெக்ஸ்ட் வந்து விசிபிள் ஆகும். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஸ்டேட்டஸ் இப்போ
நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஸ்டேட்டஸ் நமக்கு ஃபைனலா பார்க்கிறதுக்கு இந்த மாதிரியான லுக் தான் இருக்கும். நம்ம இதுல ஆல்ரெடி ஆட் பண்ண பிங்க் ஷேடோ எஃபெக்ட் வந்து பார்க்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. சோ நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு சாங் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். சோ அதுக்காக ரைட் சைடு இருக்கக்கூடிய ஆடியோ அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க யாருடைய பர்த்டேவுக்காக ஸ்டேட்டஸ் எடிட் பண்ண போறீங்களோ அவங்களுக்கு என்ன சாங் டெடிகேட் பண்ண போறீங்க அப்படின்னு ஃபர்ஸ்டே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சாங்கை இப்போ நம்ம இந்த ஃபோல்டர்ல இருந்து செலக்ட் பண்ணி ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு சாங் ஆட் பண்ணி காமிக்கிறேன். சோ எந்த சாங் ஆட் பண்ண போறீங்களோ அதை ஜஸ்ட் இந்த மாதிரி கிளிக் பண்ணுங்க. அதுல ஒரு பிளஸ் ஆப்ஷன் வந்து நமக்கு வரும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த சாங் வந்து நம்ம ஸ்டேட்டஸ்ல ஆட் ஆயிடும். சோ இப்போ மேல இருக்கிற இன்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு பேக் வந்துக்கலாம். இப்போ ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஒர்க் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேட்டஸை ஃபைனலா நீங்க ஒன்ஸ் ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஓகே அப்படின்னா இந்த வீடியோ நம்ம கேலரிக்கு சேவ் பண்ணிக்கலாம். சோ அதுக்காக மேல இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. வீடியோக்கான குவாலிட்டி அட்ஜஸ்ட் பண்றதுக்கான பிளேஸ் ஓபன் ஆகும். இதுல உங்களுக்கு என்ன குவாலிட்டியில ஸ்டேட்டஸ் வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய சேவ் அஸ் வீடியோ அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நம்ம கேலரியில சேவ் ஆயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்துல வரக்கூடிய பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you for watching. Keep supporting. Bye.